வாழைப்பந்தல் பச்சையம்மன் ரகசியம் தெரியுமா? ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானின் உடலில் சரிபாதியை பெற பூமியில் தவம் செய்ய காஞ்சியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வரும் வழியில் ஓர் இடத்தில் வாழைப்பந்தல் அமைத்து மணலில் லிங்கம் பதித்து வழிபட தேவையான நீரை விநாயகரையும் முருகனையும் கொண்டு வரச் சொல்ல நேரமாகியும் அவர்கள் வராததால் பிரம்பினால் பூமியை தட்டி ஒரு நீரூற்றை உருவாக்கினார். அது பின்னர் பிரம்பக நதி என பெயர் பெற்றது. பின்னர் விநாயகரின் கமண்டல நதியும் முருகனின் செய்யாரும் அம்மன் உருவாக்கிய நதியுடன் சங்கமித்தது. இந்த திரிவேணி சங்கமத்தால் சிவந்த மேனி கொண்ட அன்னை பச்சை நிறத்தில் மாறினாள். இந்த 3 நதிகள் கூடும் இடமான முனகப்பட்டு முக்கூட்டு என அழைக்கப்படுகிறது. அம்மன் தவம் புரியும் வேளையில் அருகில் இருந்த வாழைத்தோப்பில் தங்கியிருந்த ஒரு அரக்கன் பல இடையூறுகள் செய்தான். அவனை அழிக்க சிவன் வாழ்முனியாகவும் மகாவிஷ்ணு செம்முனியாகவும் அவதரித்து அம்மனின் தவத்தை நிறைவேற்ற உதவினர். பின்னர் திருவண்ணாமலையில் பார்வதி தேவி சிவபெருமானிடம் சரிபாதி உடலை பெற்றதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இத்தலத்தில் பச்சை நிற குங்குமம் பிரசாதமாக அளிக்கப்படும். வீடியோக்களுக்கு சிவமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. நன்றி.